ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ அது வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹாய் சொல்லு இது குட்டி. ஹாய் அஜரா ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம். ஸோ காமிமா இப்போ பாருங்கள், தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்க, பார்த்து பார்த்து கால் நிதானமாக இல்லை, தரையில் படல. முதல்ல நில்லு. உன் கால் தரையில் படவே இல்லை, நீ பதட்டமாக இருக்க. முதல்ல நிதானமாக நில்லு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து பிரியாணி. ஸோ அதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் எல்லாத்தையுமே வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இதுக்குட்டி ஏதோ சொல்கிறாங்க. சொல்லுங்க, நீ சொல்லலாம். வெக்கம் வந்துருச்சு, இதுக்குட்டிக்கு வந்து வெக்கம் வந்துருச்சு. சொல். செம்மையா இருக்குல்ல? ஆமாம், தொட்டு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஷார்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் வீடியோ உள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ அது வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரம் செடி இந்த மாதிரி தான் இருக்குது. இது குட்டியை பாருங்க. இது ஹாய் சொல்லு. அவள் இப்போ தான் தூங்கி இருந்துச்சா. ஹாய் சொல்லு இது குட்டி. ஹாய் அஜரா ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. ஹாய் பிளேயிங் கேஸ் கொடுத்துருங்க ரெண்டு பேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டே வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும்ல. ஸோ மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தக்காளியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், டொமேட்டோஸ். காமிமா பாருங்கள், தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம தக்காளி நம்மளுக்கு வருது. இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நேச்சுரல் பியூட்டின்றது. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரணிக்காய் வத்தல்னு சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சீரணிக்காய் வத்தலோட செடி இதுதான். இந்த பாருங்கள், கேமராவில் கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் இடத்த பார்க்கும்போது, நேச்சுரலாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ இந்த சைடு தக்காளி, இங்கிட்டு சீரணிக்காய், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க, நான் எல்லாத்தையும் போகப்போ அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி. ஸோ அப்படியே இதுக்குட்டியை பாருங்கள், அவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹாய் சொல்லுமா. ஹாய். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்கள். இயற்கையே ஒரு அழகு தான். ஸோ இது நம்ம நடந்து போகிற இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணா பார்த்து பார்த்து கால் நிதானமாக இல்லை, தரையில் படல. முதல்ல நில்லு. உன் கால் தரையில் படவே இல்லை, நீ பதட்டமாக இருக்க. முதல்ல நிதானமாக நில்லு. ஸோ இப்போ இதுக்குட்டி போயிட்டுருக்காங்க அவங்க அம்மாவோட மடியில் உட்காந்து. ஸோ வாழை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாமே நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோப்பில் எல்லோரும் கூடுவாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆவாங்க. ஸோ ப்ரேயர் நடக்கும், எல்லாமே நடக்கும்.
இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து பிரியாணி. ஸோ அதை எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் எல்லாத்தையுமே வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அங்கே பாருங்கள் தென்னை மரம். தென்னை மரத்தில் தேங்காய் இருக்காது, அப்புறம் மாங்காவாக இருக்கும். இதெல்லாம் சின்ன தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து மாங்காய் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இது கூட ஏதோ சொல்கிறாங்க. சொல்லுங்க. நீ சொல்லலாம். வெக்கம் வந்துருச்சு, இதுக்குட்டிக்கு வந்து வெக்கம் வந்துருச்சு. வெக்கப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு ஆசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம். ஸோ பலாப்பழம் மரம். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்குல்ல? ஆமா. ஸோ மரத்தில் பலாப்பழம் வந்து நாங்கள் இப்போ தான் பார்த்துருக்கோம், கடையில் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கும் போதே தெரியுது இந்த எல்லோயிஷ்கே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், லைவாகவே தெரியுது பாருங்கள். கொய்யாப்பழம் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெமன் இதாக இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இல்லாத பொருட்களே இல்லை போல். நாங்கள் போன வருஷம் வரும்போது மாங்காய் டிராகன் ஃப்ரூட் இருக்குமா அந்த மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. ட்ராகன் ஃப்ரூட்லாம் இருக்கமான்னு கேட்டோம்னா அது இங்கே விளையாது, ஆப்பிளும் விளையாது இந்த சைடில். ஓகேங்களா? இல்லாத பொருளே இல்லைன்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்னு. என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் மரம், ஆனால் மாங்காய் இருக்காது, எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, நம்ம இப்போ குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.